அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருவெம்பாவையில் 15வது நாள் 15வது பாடலை பற்றி பார்ப்போம். ஒரு கால் எம்பெருமான் என்று எந்தே நம்பெருமான் ஒரு கால் வாய் ஓய்வாள் சித்தம் களி கூற நீர் ஒரு கால் ஓவானிடம் தாரை கண் பணிப்ப ஒரு கால் வந்தனையாள் பின்னுரை தான் பணியாள் பேரறைய கிங்கனே பித்தொருவராமாறும் ஒருவரின்பனம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் ஒருவம் பூன்முளையீர் வாயார நாம் பாடி உருவம் பூம்புணல் பாய்ந்து ஆடிலோரெம்பாவாய். இப்பாடலின் பொருளை பார்ப்போம். எம்பெருமான் என்றே ஒரு வேளையில் சொல்லிக் கொண்டிருப்பால் மற்றொரு வேளையில் நம் பெருமானது பெருமையை ஓயாது வாயால் உச்சரித்து கொண்டே இருப்பாள். மனதில் களிப்பு ஓங்குவதை முன்னிட்டு மற்றொரு வேளையில் கண்ணீர் பெருகிய வண்ணமாயிருப்பாள். இன்னொரு வேளையில் பூமியில் விழுந்து கிடப்பாள். இறைவனிடத்தே பித்து கொண்டிருப்பாள். ஓர் உயிரை இப்படி முற்றிலும் தன்மயமாக்கிக் கொள்ளும் ஞான வடிவினர் யாராயிருக்கக்கூடும்? கச்சும் பூணும் அணிந்த பெண்களே, நம் இறைவனாரை வாயார ஸ்தோத்திரம் பண்ணி அழகிய பூ நிறைந்த பொய்கையில் உதித்து நீராடுவோம். பெண்ணே, இவையெல்லாம் ஏற்று எண்ணிப் பார்ப்பாயாக என்று கூறி துயில் எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். இறைவன்பால் பற்று வைத்து பக்தி கொண்டு அன்புடன் அவரையே எப்பொழுதும் ஒருமுகமாக மனம் ஒன்றையே நினைத்து அதையே பற்றி பேசி அதனால் ஆனந்தமாய் கண்ணீர் பெருக மூச்சையாகி பைத்தியம் பிடித்தது போலாகி மற்றவை அறியாமல் இப்படி வசமாகுதல் பக்தியின் மேலான பாவமாகும். அம்மேலான நிலை பெற எழுந்திருப்பாயாக என்று கூறி பாடுகிறார் மாணிக்கவாசகர். நாமும் அந்நிலை அடைய முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.